வாங்க இன்றைக்கி வெண்ணெய் எடுத்து வெண்ணெயிலேருந்து நெய் எடுத்துட்டு அந்த நெய்யை வச்சு ஒரு ஸ்வீட்டான ஹெல்த்தியான ஒரு பாசிப்பருப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து டெய்லி வாங்குகிற பால் தான். அது காப்பிக்கு வாங்குறது. இந்த பாலை வந்து நம்ம காய்ச்சினதுக்கப்புறம் அதவே இந்த பாலையிலே கூட ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டோம்னா இந்த மாதிரி ஆடை கட்டிடும். இந்த ஆடையை அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஒரு 4 நாளாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆடையில் வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றி வச்சுருங்க. தயிரோ மோரோ ஏதோ ஒன்று ஊற்றி அந்த உறைஞ்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் கொஞ்சம் புளிக்காமல் இருக்கும். இப்படி 4 நாளாக எடுத்து வச்ச இந்த ஆடை வந்து இதை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் மட்டும் ஊற்றுங்க. ஐஸ் வாட்டர் ஊற்றினா தான் உங்களுக்கு சீக்கிரம் நல்லா வெண்ணெய் வரும். அதுக்காக ஐஸ் வாட்டர் மட்டும் ஊற்றிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அடிச்சிருவோம். மிக்சியுமே ஒரே தான் அடிக்காமல் அப்படியே நிறுத்தி நிறுத்தி கொஞ்சம் விட்டு விட்டு அடித்தோம்னா தான் வெண்ணெய் உங்களுக்கு சீக்கிரம் வரும். அதுக்காக இப்போ மிக்சியை நல்லா அடிங்க. அப்படியே நிறுத்தி நிறுத்தி அடிக்கணும். அப்படியே மிக்சியை அடித்தோம்னா வெண்ணெய் வந்து நல்லா மேலே வர்றதே நல்லா தெரியும். வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்க. வெண்ணெய் நல்லா மேலே வந்துருச்சு. சாதாரண தண்ணி ஊற்றலாம். ஐஸ் வாட்டர் ஊற்றினா அப்படி வெண்ணெய் சீக்கிரம் வந்துடும். அதுக்காக தான் ஐஸ் வாட்டர் ஊற்றுறது. இப்போ இந்த இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் அப்படியே ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி வச்சுட்டு இப்போ அந்த வெண்ணெயை பூரா அப்படியே எடுத்துருவோம். இப்போ வெண்ணெயை மட்டும் அப்படியே நல்லா புழிஞ்சு விட்டு எடுத்தோம்னா நல்லா வெண்ணெய் பூரா நல்லா மேலே வந்திருக்கும். அந்த பூரா நல்லா அப்படியே புழிஞ்சு விட்டு அப்படியே எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சுருவோம். அந்த வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் அந்த மோரை நல்லா கலக்கி குடித்தாலும் ரொம்ப புளிக்கலாம் இருக்காது. புளிக்காமல் நல்லா வாசமாக இருக்கும். இந்த வெண்ணெயை பூரா அப்படியே எடுத்து போட்டுருங்க. இந்த வெண்ணெயுமே இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த உள்ளே இருக்க மோர்லாம் வெளியில் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு நெய் உருக்குனாலும் நெய் கொஞ்சம் நாளைக்கு வச்சுருந்தோம்னாலும் கொஞ்சம் கெடாமல் இருக்கும். இப்போ இந்த வெண்ணெயை நல்லா இப்போ தண்ணி ஊற்றி ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவ இந்த உள்ளே இருக்க மோர் பூரா வரும். அதை பூரா எடுத்துடணும். இப்போ பச்சை தண்ணி தான் ஊற்றணும். நல்லா இப்போ இந்த பூரா எடுத்து அந்த மோரில் ஊற்றிடுங்க. அந்த தண்ணியை, ஏன்னா மோர் திக்காக இருக்கும். அந்த மோரில் ஊற்றிடுங்க. இப்படியே ஒரு 4 தடவை நல்லா வெண்ணெயை நல்லா பிணைஞ்சு விட்டு அப்படியே கழுவுங்க. அந்த உள்ளே இருக்கிறது பூரா வரணும். அந்த மாதிரி எல்லாத்தையும் பிணைஞ்சு அந்த தண்ணியை பூரா எடுத்துட்டு வெண்ணெயை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அந்த மோர் தண்ணி பூரா வந்துருச்சு. இப்போ வெண்ணெய் மட்டும்தான் இருக்குது. அப்போ தான் நெய் உருக்குனாலும் நல்லா வாசமாகவும் இருக்கும். இது மாதிரி இப்போ ஏற்கனவே இது மாதிரி வெண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சது இருக்குது. அதையும் சேர்த்துட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் வச்சு உருக்கிடுவோம். இப்போ இந்த வெண்ணெயை நல்லா அடுப்பை ஃபுல்லாகவே வச்சுட்டு நல்லா அப்படியே உருக்கி இது பசும்பால்ன்றதுனால நல்லா வெண்ணெயை பார்த்தாலுமே நல்லா மஞ்சள் பூத்துருக்கும். நல்லா நெய்யும் நல்லா வாசமாக இருக்கும். நம்ம டெய்லி இப்போ ஒரு வாரத்து பாலில் தாராளமாக ஒரு 200 கிராம் நெய் எடுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இதில் போடுறதுக்கு கொஞ்சம் முருங்கைத்தலை, கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் அதில் சும்மா கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் மோர் இதையும் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ நல்லா நுரையெல்லாம் அடங்கணும். நுரை அடங்கி நல்லா அந்த ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் போட்டால் தான் நெய் வாசமாக இருக்கும். இல்லாட்டி வெண்ணெய் மாதிரியே இருக்கும் வாடை. நல்லா நுரையெல்லாம் அமர்ந்ததுக்கப்புறம் அந்த ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் லேசாக வாசம் வரும். வாசம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த இதுக்குள்ளே பூரா போடணும். இப்போ நல்லா அடங்கிருச்சு இப்போ நுரையெல்லாம். இப்போ இந்த இதை போட்டுருவோம். போட்டுட்டு அந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த நுரை அடங்கினதுக்கப்புறம் தான் அடுப்பு மாற்றணும். இப்போ நெய் வாசமே ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா நுரையெல்லாம் அமர்ந்ததுக்கப்புறம் இப்போ கிண்டி பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. நெய் வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும். நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ அப்படியே அடுப்பு நிறுத்திடுங்க.
நிறுத்தினதுக்கப்புறம் அதை வேறு ஒரு பாத்திரத்தில் அப்படி இந்த நெய்யை மட்டும் அப்படியே தனியாக வடித்து அப்படியே எடுத்து வச்சுருங்க. பார்த்தாலே நெய் நல்லா சுத்தமாக நல்லா வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் நெய். இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி மஞ்சள் பூது வந்திருக்கும், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாசிப்பருப்பு உருண்டைக்கு பாத்திரம் காயும். இது ஒரு 1/2 கிலோ பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாகவும் போட்டோம்னா மிஷினில் அரைக்க மாட்டாங்க, நம்ம மிக்சியில் தான் அரைக்கணும். மிக்சிலையும் அரைச்சி செய்யலாம், இருந்தாலும் மிக்சியில் அரைச்சோம்னா கொஞ்சம் பருபருன்னு தான் இருக்கும். மிஷினில் கொடுத்தோம்னா ரொம்ப நைஸாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் 1/2 கிலோ போட்டோம்னா தான் மிஷினில் அரைப்பாங்க. இந்த பாசிப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குவோம். தீயை விடாமல் நெய்யெல்லாம் எதுவுமே ஊற்றலை, வெறும் சட்டியில் அப்படியே போட்டு பொன்னிறமாக அப்படியே வறுத்துக்கணும். அப்படியே அடுப்பு சிம்மிலேயே வச்சு வருங்க. நல்லா வறுக்கையிலே நல்லா வாசம் வரும், அந்த அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா தான் உங்களுக்கு நல்லா எல்லாமே உணுசுன மாதிரி வறுபட்டு நல்லா வாசமாக வரும். நல்லா வறுத்தாச்சு. வறுத்து எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு 200 கிராம் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். பொட்டுக்கடலை ரொம்ப வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை, இது ஏற்கனவே வறுத்த கடலை தான், இருந்தாலும் லேசாக சூடு மட்டும் வந்தால் போதும். அந்தளவுக்கு வறுத்து அதையும் அந்த பாசிப்பருப்போடு போட்டு வச்சுருவோம். இப்போ போட்டு வச்சுட்டு இதோட ஒரு 10 ஏலக்காய் போட்டிருக்கேன், அதையும் சும்மா லேசாக சூடு மட்டும் வந்தால் சரி. அதோட வறுத்து இதோட பொட்டுக்கடலையோடு போட்டுருவோம். இதெல்லாம் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு 400 கிராம் ஜீனி இதோட போடணும். இது சூடோடு போட்டுறாதீங்க, நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டு நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி இப்படி எடுத்து வச்சுருக்கேன். மாவு பார்த்தாலே மிஷினில் கொடுத்தா கொஞ்சம் மாவு கொஞ்சம் உண்டன்னு இருக்கும், கொஞ்சம் நல்லா நைஸாகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு மிச்சம் இருந்தால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, உங்களுக்கு தேவைப்படுறப்ப அப்போக்கப்போ குழந்தைய கேட்டுச்சுன்னா செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இதில் இந்த நெய்யை ஊற்றி சும்மா சூடு மட்டும் வந்தால் போதும், அந்தளவுக்கு நெய்யை காய்ச்சிக்குவோம். ரொம்பலாம் காயணும் அவசியம் இல்லை, லேசாக சூடு மட்டும் வரட்டும். அந்த மஞ்சளாக இருக்கிறதெல்லாம் உருகுனதுக்கப்புறம் இந்த மாவை போட்டு உங்களுக்கு வேண்டுறதுக்கப்போ அளவளவாக போட்டுக்குங்க. ஸ்வீட்டு கொஞ்சம் கூட்டி கொடுக்கறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு ஒரு துளி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். போட்டு இந்த காஞ்ச நெய்யை இதில் ஊற்றிடுவோம். கொஞ்சம் ரொம்ப நெய் ரொம்ப ஊற்ற வேணாம், சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்போக்கப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விடுங்க. ரொம்ப ஊற்றினீங்கன்னா ரொம்ப திகட்டின மாதிரி போயிடும், பிடிக்க உருண்டையும் ரொம்ப கொலகொலப்பாயிரும். அதனால் லேசாக பட்டும் படாமல் ஊற்றி அப்படியே உருண்டையை பிடிங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாம், தேவைப்பட்டால். வேணான்ற பட்சத்தில் நீங்கள் சும்மாவே பிடிச்சிக்கலாம். இப்படி உருண்டையாக பிடிச்சி வச்சுங்க. இது எத்தனை நாள் ஆனாலும் இந்த உருண்டை கெடாது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த மாவையும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், மிச்சம் இருந்தால் வேண்டுறப்ப செஞ்சுக்கலாம். நல்லா அப்படியே உருண்டையாக அப்படியே பிடிச்சி வச்சுருங்க, பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.